62 கேஸ் புக் பண்ணீங்களா இல்லையா நான் பல மாவட்டங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். மாவட்டம் இந்த கதையெல்லாம் தயவு செய்து என்கிட்ட சொல்லாதீங்க. கேஸை நான் புக் பண்ணேன்னா உங்களை வந்து ஃபர்ஸ்ட் மிரட்டுறது மேலே சிஎஸ்ஆர்ங்கிற வார்த்தை சொல்றேன். அடுத்தது எஃப்ஐஆர் வேற மாதிரி போடுவேன். அதாங்க அஞ்சாவதுக்கு போய் தான் வெளியே வரணும் சபையர் அது வந்து ரொம்ப கஷ்டமாகுது. அந்த வழி வந்து திருப்பி நம்ம எல்லாம் தனியாக வந்து எம்கேன் ரோடு தான் வரணும்னு சொல்லி கேட்டுருங்க. அது ஏதாவது எஸ்டிமேட் வச்சுருக்காங்க, அது நம்ம பண்ணிருக்கோம். இல்லை சார், அது வந்து ஒரு கன்சல்டன்ட் வச்சு நான் பண்ணணும் சார். நான் பண்ணிட்டேன். நம்ம அந்த மாரிசன் ஸ்ட்ரீட்டை வந்து எம்கேன் ரோட்டில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நார்மலாக ரயில்வே லைனில் போய் இந்த பக்கம் ட்ராக் வரதுனால நமக்கு வெளியே தண்ணி வர முடியல. நான் மோட்டர் போட்டு தான் எடுக்கணும். வருஷம் மோட்டர் வச்சு தான் எடுக்கணும். அவ்வளோ தண்ணி எடுக்க முடியும். போயிட்டு வீராங்க ரோடில் ஓடணும். ஆனால் வீராங்க ரோட தண்ணி வந்து ஐயப்பன் கோயில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் பக்கமாக வருது. டைரக்ஷனாக சரியாக அது கட்டி ஒரு 2-3 நம்மளுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. எங்கே தண்ணி போது நாங்கள் தான் கேட்க மாட்டேன், எடுத்து பண்ண மாட்டோம். இப்போ பாரதியார் செகண்ட் தெருவில் புதிய பாரதியார் தெருவில் போடுறாங்க. நாங்கள் கேட்டு செகண்ட் 2வது தெருவில் இருக்கிறோம். கேட்டிருப்பாங்க, அவங்களும் அப்படி போட்டிருப்பாங்க. பாரதியார் 2வது தெருவில் நாங்கள் கேட்டது தவறுதெல்லாம் போட்டிருப்பாங்க. மேலே போட்டோம்னா 66 67 போட்டாங்க. அந்த மாதிரி தெரு வந்து பாரதியார் செகண்ட் தெருவுன்றது என்ன தெரு போட்டிருக்காங்க? பாரதியார் புதிய பாரதியார் தெரு. அது எடுத்துதான் சார். இப்போ எல்லாம் திருப்பி அந்த பாரதியார் தெருக்கு வேற இது வைக்கணும். ஏன்னா அது நோட்டி வேலை செய்யறாங்க. அதனால எங்களுக்கு இப்போ இந்த ரோடை திருப்பி அந்த ரோட்டுக்கு எங்களுக்கு வேற ஒன்று டெண்டர் வச்சு பண்ணணும். அது கொஞ்சம் நோட் பண்ணி நல்லா இருக்கும். ஏன்னா மழை டைம்ல அங்கே தான் மாட்டிக்கிறாங்க. எல்லா தண்ணியும் அங்கே நின்று இந்த தண்ணி வந்து வெளியே வரணும். அது திருவள்ளுவர் சார். இது வந்து பாரதியார் தெரு. அப்புறம் பாரதியார் சுரங்க பாரதியார் சர்வீஸ் ரோடு இருக்குது. பாரதியார் தெரு அந்த பக்கம் வந்து எலமுத்தம் கோயில் சர்வீஸ் ரோடு. அந்த ரோட்டில் வந்து இப்போ தண்ணி இந்த பக்கம் வர மாட்டேங்குது. உள்ளேருந்து எலமுத்தம் கோயில் ஆரம்பத்துலேருந்து உள்ளேருந்து வரணும். வந்து இந்த கால்வாயில் போகணும். மெயினில் இந்த மெயின் கால்வாய் ஃபுல்லாக வந்து அடைச்சிக்குது. அதுவும் புதுசாக சும்மா எப்போ கூப்பிட்டு ஜோனல் கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு ஈயை கூப்பிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். உடனே அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். பார்த்துருந்தேன் அந்த எல்லா மாமன் ரூட்டும் அதான் நான் சொல்கிறது. நிறைய பாதி கூட நிறைய பேசிட்டே இருக்காங்க. வந்து அதுக்கப்புறம் பேசாது மண்டலத்தில் பேசுறதுக்கு முடிஞ்சிடாது. அவ்வளோதான். அடுத்த மண்டலத்துக்கு வரப்போ இது நான் பார்த்துக்கிறேன். அந்த ஏரியா அப்படி தான் பேசிட்டே இருந்தது. சிவகுமார் அவரு இல்லை வரல நாளில். அதுக்கப்புறம் அவர் நம்ம மண்டலத்தில் பேச வரப்போ அவர் முன்னாடியே நம்மகிட்ட பேசிடுவார். மேடம் நீங்கள் பேசாதீங்க, நான் பண்ணி தரேன். நம்ம பேசுகிறேன் இல்லைண்ணா அவங்க வந்து பண்ணி தரேன் சொல்லிட்டாருன்னு. நிறைய சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு பார்க்கலாம். பண்ணிடலாம். இப்போ எம்கேஎன் ரோட்டில் சென்ட்ரல் மீடியா வந்து அந்த இது நடந்து செடியெலாம் வச்சு நமக்கு எம்கேஎன் ரோட்டில் சென்ட்ரல் மீடியாவே கிடையாது. எம்கேஎன் ரோட்டில் ஆமாம், எம்கேஎன் ரோட்டில் தான் கொடுத்துருக்கீங்க. எம்கேஎன் ரோட்டில் கொடுத்துருக்கோம். எத்தனாவது சப்ஜெக்ட்? 40வது சப்ஜெக்ட் ஏபிசி சென்டருக்கு அது கொண்டு வராதீங்கம்மா. அது வந்து தேவையில்லைங்க. எங்களுக்கு பப்ளிக் ரொம்ப நியூசன்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரோடெல்லாம் கட் பண்ணி